ஹாய் கைஸ், ஃப்ரீலான்சரில் ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. வேர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். நாங்கள் ஃப்ரீலான்சரை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 3 வழிகளில் மணி மேக் பண்ணுவோம். பொதுவாக என்னோட கிளாஸஸில் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் முதலாவது வந்து ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இந்த ஜாப் தேவையான எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் தேவைன்னு ஒரு சொல்லி அவங்க ஜாப்பை போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஜாப் போஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இவங்களுக்கு பீட் பண்ணுவோம், ப்ரொபோசல் பண்ணுவோம். அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான பர்சனை அவங்க தெரிவு செய்வாங்க. ரெண்டாவது வந்து கண்டெஸ்ட்டில் என்னென்னா, அந்த ஜாப் தேவையானக்கள் இந்த டைப் ஆஃப் ஒர்க் எனக்கு வேணும், இதுக்கு வந்து நீங்கள் கிரியேஷன் பண்ணிவிட்டு அல்லது ஒர்க் பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணுங்கள், அதில் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு ஆளை அவங்க தெரிவு செய்வாங்க, கண்டெஸ்ட். மூணாவது வந்து ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம். அது கொஞ்சம் கான்செப்ட் வேறு. ஸோ அதை வந்து இந்த பிக் கம்பெனிஸ் வந்து தங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து நீங்கள் ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம் கான்செப்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கான்செப்ட். ஸோ அதில் இது வந்து ஜாப், அதாவது ப்ரொஜெக்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் பிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து knowledgeable பர்சன்ஸை விட நீங்கள் அன்நாலேஜபிளாக இது வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரீலான்சர். ஏன்னா நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ நீங்கள் எந்த ஜாப்புக்கு பிட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தெரிவு செய்யலாம். இங்கே நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கானது ஒன்றா கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் எம்ப்ளாயரை தேடுறதை விட இதில் எம்ப்ளாயர் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற உங்களோட knowledge கேட்டதை நீங்கள் தெரிவு செய்யலாம். இவன் knowledge இருக்கிறவங்க இன்னுமே நல்லா இது பண்ணலாம். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இவர் என்ன எதிர்பார்க்க, இவர் ஜாப் வந்து ஒரு அவருக்கு வந்து $25 $50 இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் கேட்குறாரு, ஐ எம் லுக்கிங் அசிஸ்டன்ட் ஃபார்மேட்டிங் வேர்ட் டாக்குமெண்ட். த மெயின் டாஸ்க் இன்வால்வ் ஆர்கனைசிங் ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங். அதாவது அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியா, ஹெட்டிங்கையும் சப் ஹெட்டிங்கையும் மட்டும் இது பண்ணி தரையா. ஸோ அதில் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சம்மந்தமான இது இருக்கணும், அதே மாதிரி டாக்குமெண்ட் ஃபார்மேட் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி அட்டென்ஷன் இருக்கணும். ஓகே, எந்த ஒரு ஸ்டைலும் நீங்கள் மாற்ற தேவை, ஜஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். அந்த ஹெட்டிங் இருக்கும், அது சப் ஹெட்டிங் இருக்கும், அந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா சரி. இதுக்கு நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க, இந்த ஜாப்பை நான் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி. அதில் நாங்கள் இதை எப்படி பிட் பண்ணுறது, அதாவது ஃப்ரீலான்சர் நான் என்ன ப்ரொஃபைல் கிரியேஷன் பண்ணுறேன், எப்படி அதை எப்படி ஒப்டிமைசேஷன் பண்ணுறது, ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி ஃபைன் பண்ணுறது, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, ரைட்டிங் ப்ரொபோசல் என்ன, ஸ்கேம் ஃபேக் லைன்ஸ்லேருந்து எப்படி அவாய்ட் ஆகிறது, ஃபெஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி ப்ரோவாக சப்மிட் பண்ணுறது, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில், ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னா என்னங்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே நாங்கள் டீட்டெயிலாக டீச் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் இதுன்னு மட்டும் இல்லை, அதாவது ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லை, காப்பி பேஸ்ட் வெப்சைட் டீச் பண்ணுறோம், டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோ செல், ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் எல்லாம் டீச் பண்ணுறோம். 5 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வரைக்கும் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. டிபெண்ட் ஆன் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆஃபர்ஸும் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம், எனி டைம் எனிவேர் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் தான் உங்களுக்கு போஸ், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இங்கே இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் துபாய், சவுதி, கட்டார் இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சர்வே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மணி மேக்